இந்த வாழ்க்கையில் நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தரிடத்தில் போய்விட்டால் அதன் பின்பு மரணமே கிடையாது. கர்த்தர் எப்படி நித்தியமாக நிரந்தரவாசியாக வாழ்கிறாரோ அவரை போல நாமும் நிரந்தரமாக வாழப்போகிறோம். நிரந்தரவாசியான நம் தகப்பனையோடு நிரந்தரவாசியாக நம் பிள்ளைகளாக வாழப்போகிறோம். அவர் நாமும் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் அவரோடு கூட எப்பொழுதும் இருக்க போகிறோம். இப்படிப்பட்ட மேன்மையான வாழ்க்கை நமக்கு இருக்கும்போது இவ்வுலக இன்பங்கள் என்பது கால் தூசு போன்றது. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உபாகமம் 4ஆம் அதிகாரம். நம்மை படைத்த தேவன் நமக்கு கொடுக்கிற கட்டளைகளை கேட்டு அவருடைய வார்த்தையின்படி நாம் நடந்தால் என்ன நடக்கும் என்பதையும், நம் விருப்பத்திற்கு நம் வாழ்க்கையை நாம் நியமித்துக் கொள்வதால் முடிவு எப்படி இருக்கும் என்பதை குறித்தும் ஒரு சிறிய கதையின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு ஊரில் 2 நண்பர்கள் இருந்தார்கள். ஒருவன் பெயர் ராஜா, இன்னொருவன் பெயர் ரமேஷ். இந்த இருவரும் நெருங்கிய நண்பர்களாய் இருந்தார்கள். அவர்கள் இருவரும் படித்து முடித்து வேலைக்கு சென்று கொண்டிருந்தார். அப்படி இருக்கும்போது ராஜா என்பவன் மிகவும் நல்ல மனிதனாக இருந்தான். அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவன் திருச்சபைக்கு செல்வது, வேதத்தை தினமும் வாசிப்பது, ஜெபிப்பது போன்ற பழக்கங்களை வழக்கமாக வைத்து ஒழுங்காக ஜெபித்து கொண்டு தன் வாழ்க்கையை செலுத்தி கொண்டிருந்தார். அப்படி இருக்கும்போது இந்த ரமேஷ், இருவரும் நண்பர்கள் என்றாலும் ரமேஷ் சற்று மாறுபட்ட கருத்துடையவன். இவனுக்கு வேறு வேலையில்லை. எப்பொழுது பார்த்தாலும் இவன் ஜெபிப்பது, வேதம் வாசிப்பது என்றே நினைத்து கொண்டிருக்கிறான் என்று அவனை தூஷிப்பான். ரமேஷ் ராஜாவை தூஷிப்பான். இப்படியாக அவர்களுடைய காலம் போனது. இப்படி இருக்கும்போது இருவரும் தங்களுக்கென்று ஒரு வீடு கட்ட நினைத்தார்கள். அப்படி நினைக்கும் போது அவர்கள் இருந்த ஒரு சிறிய வீடுகள் அவர்கள் அருகில் இருந்தது. அந்த வீட்டின் பகுதியில் ஒரு பெரிய ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது. அந்த ஆற்றின் கரையில் தான் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கும்போது இவர்கள் இருவரும் வீடு கட்ட நினைத்தார்கள். அப்பொழுது ராஜா என்ற அந்த மனிதன், அந்த ராஜா என்ன செய்தான்? கர்த்தரிடத்தில் போய் ஜெபித்தார். அவனுடைய வழக்கம், எதை செய்தாலும் ஜெபித்து கர்த்தரிடத்தில் கேட்டுதான் அவன் செய்வது வழக்கம். அதுபோல கர்த்தரிடத்தில் போய் ஜெபித்தான். ஜெபித்து முடித்துவிட்டு, கர்த்தாவே எனக்கு பதில் தாரும் என்று சொல்லி வேத புத்தகத்தை திறந்து வசனத்தை பார்த்தான். கர்த்தர் அவனுக்கு வீடு கட்டுவதற்கான அந்த அனுமதியை வார்த்தையாக வசனத்தில் கொடுத்தார். கண்மலையில் கட்டப்பட்ட வீடு நிரந்தரமாக இருக்கும் என்ற அந்த வசனத்தை அவனுக்கு கொடுத்தார். இதை படித்த ராஜா அந்த வசனத்தை உற்று கவனித்து, வீடு கண்மலையில் கட்டப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார், அவருடைய சித்தம் நாம் வீடு கட்ட வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு, வேத வசனத்தின்படி அதை புரிந்து கொண்டு அவன் தன் வீட்டின் அருகே சுற்றி பார்த்தான். எந்த இடம் அவனுடைய இடமாயிருக்கிறது, அந்த இடத்தில் மலையாயிருக்கிறது என்று. அந்த ஆற்றின் கரையில் மலைப்பகுதி அதிகமாக இருந்தது. அதனால் அவன் அந்த ஒரு பாறை நிறைந்த இடத்தை விலைக்கு வாங்கி அந்த இடத்தில் அவன் வீடு கட்ட தொடங்கினான். ஆனால் ரமேஷோ அப்படியல்ல. அவன் எதற்கும் நம் விருப்பப்படி நாம் செய்ய வேண்டும், நான் சம்பாதித்த பணம் அதில் வைத்து நான் இடம் வாங்க போகிறேன், அந்த இடத்தை நான் வீடு கட்ட போகிறேன். இவனுக்கு வேறு வேலை இல்லை, இவன் ஜெபித்து கொண்டுதான் இருப்பான். நான் என் வேலையை நான் செய்கிறேன், எனக்கு பிரியமான இடத்தில் நான் இடத்தை வாங்கி நான் வீடு கட்டுவேன் என்று இவன் மனதில் முடிவு பண்ணி கொண்டான். இருவரும் ஆனால் நண்பர்களாக இருந்தார்கள். அப்படி இருக்கும்போது இவன் ஒரு மணல் பாங்கான ஒரு இடத்தை பார்த்தான். அப்படி இருக்கும்போது ரமேஷுக்கு அந்த இடம் பிடித்திருந்தது. ஏனென்றால் ராஜா வாங்கிய இடம் மலையான பாறை நிறைந்த இடம், அது உயர்ந்த இடம். அவன் வீடு வேலை செய்ய ஆரம்பித்ததும் செங்கல், மணல், சிமெண்ட் போன்ற பொருட்கள் கொண்டு செல்வதற்கு மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்தான் ராஜா.
கர்த்தரின் வார்த்தையின்படி அவன் வேலை ஆரம்பித்தான். ஆனால் அதில் சிரமம் இருந்தது. இதை பார்த்த ரமேஷுக்கோ, இவன் முட்டாள், ஜெபித்து விட்டு ஏதோ செய்கிறேன் என்று கஷ்டப்பட்டு உயர்ந்த இடத்தில் போய் கட்டுகிறான், நான் பார் எவ்வளவு சுலபமாக வீடு கட்டுகிறேன் என்று சொல்லி அதிக பள்ளமான இடத்தில் ஒரு மணற்பாங்கான இடம் இருந்தது. இந்த இடத்தில் எல்லா பொருள்களும் சுலபமாக வந்துவிடும். நாம் சிமெண்ட் எடுத்து வரலாம், செங்கல் எடுத்து வரலாம், மணல் கொண்டு வர தேவையே இல்லை, இங்கேயே அதிக மணல் இருக்கிறது, அள்ளி எடுத்து பயன்படுத்தலாம், நான் எவ்வளவு சுலபமாக வீடு கட்டுகிறேன் பார் என்று சொல்லி இவன் தன்னுடைய வீட்டை கட்டத் தொடங்கினான். அவனுக்கு பெருமையும் அதிகம். அதனால் மிகவும் ஆடம்பரமாக தன்னிடத்தில் இருக்கிற பணத்தை மட்டும் வைத்து வீடு கட்டாமல் அதிகமாக கடன் வாங்கி பெரிய வீடாக, ஆடம்பரமான ஒரு வீடாக கட்டி முடித்தான். ராஜாவும் மிகவும் கஷ்டப்பட்டு, ஆனால் தன்னிடத்தில் இருக்கிற பணத்திற்கு தகுந்தபடி ஒரு எளிமையான, சீரான, தனக்கு தேவையான போதுமான ஒரு வீட்டை கட்டினான். இப்படி இருவரும் வீடு கட்டி முடித்து அந்த வீட்டிற்கு குடி போனார்கள். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ராஜா நிம்மதியாக அந்த வீட்டில் வாழ்ந்து வந்தான். ஏனென்றால் அவனுக்கு கடன் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. அவனுக்கு போதுமான அளவு வீடு கட்டியிருந்தான், ஓரளவு வசதியாக இருந்தது, சந்தோஷமாக அவன் வேலைக்கு சென்று வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் ரமேஷ் ஆடம்பரமாக வீடு கட்டி அதிக கடன் இருந்தது. அதனால் அதிக வட்டி வந்தது. இவன் சம்பாதிக்கிற பணம் எல்லாம் வட்டிக்கு போனது. கடன்காரர்கள் தொல்லை போன்ற பல காரணங்களால் அவன் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து வந்தான். இப்படி இருந்தாலும், அவனுடைய சூழ்நிலை அப்படி இருந்தாலும், என் வீட்டை பார், எவ்வளவு பெரிய வீடு கட்டியிருக்கிறேன் என்று ராஜாவிடம் பெருமை பேசிக்கொண்டே இருப்பான். என் வீட்டை போல உண்டா? அதிக கடன் வாங்கி பர்னிச்சர்ஸ் எல்லாம், உயர்ந்த விலையிலான பர்னிச்சர்ஸ் எல்லாம் வாங்கி போட்டிருந்தான். ஆடம்பரமாக வாழ்ந்து பார்த்தான், காரும் வாங்கி விட்டான். எவ்வளவு ஆடம்பரமாக நான் வாழ்கிறேன் பார் என்று ரமேஷ் சொல்லி கொண்டே இருந்தான். அதிக கடன், பாரம், பிரச்சனை இது நிரந்தரமாக இல்லை, இன்னும் கொஞ்சம் அதிகமாக வளர தொடங்கியது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திடீரென அந்த இடத்தில் புயல் வெள்ளம் வந்தது. அது ஆற்றின் கரையில் இருந்த நிலப்பகுதியாய் இருந்ததினால் அங்கு புயல் வந்ததினால் அதிக வெள்ளம் வந்து வீடுகள் தோறும் வெள்ளம் வந்தது. அப்படி வீடுகளின் மேல் வெள்ளம் வரும்போது இந்த ராஜா கட்டின உயர்ந்த இடத்தில் மலையின் மேல் கட்டின வீடு அசையாமல் நின்றது. அந்த வீட்டின் அருகில் வெள்ளம் சேரவில்லை. அது உயரத்தில் இருந்தது. நல்ல கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அது அப்படியே சிறந்ததாக இருந்தது. ஆனால் ரமேஷ் கட்டின வீடோ தாழ்வான பகுதியாகவும் மணல் பாங்கான பகுதியாய் இருந்ததினால் அந்த வெள்ளம் வந்து அடிக்கும்போது அந்த வீடு இடிந்து சுக்குநராக விழுந்தது. அப்பொழுது ரமேஷின் உள்ளம் உடைந்தது. நான் என்ன பாவம் செய்தேன்? என் பணத்தில், என்னுடைய சம்பாத்தியத்தில் நானாக கட்டினேன் வீடு. நான் யாருக்கு எந்த தீங்கு செய்தேன் என்று உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தான். அப்பொழுது ராஜா அவனுக்கு புத்தி சொன்னான். நம் வாழ்க்கை என்பது நம்மால் நிர்ணயிக்கப்படுவது அல்ல. நம்மை நாம் உருவாக்கி கொள்ளவில்லை, நம்மை நாம் படைக்கவில்லை, நாம் இருக்கிற ஊரை நாம் தேர்ந்தெடுக்கவில்லை, நம் பெற்றோர்களை நாம் தேர்ந்தெடுக்கவில்லை, நாம் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று நம் உருவத்தை நாம் தேர்ந்தெடுக்கவில்லை, நம்மளுடைய குணாதிசயங்களை நாம் தேர்ந்தெடுக்கவில்லை. இதையெல்லாம் நியமித்தவர் ஒருவர் இருக்கிறார். அண்ட சராசரத்தையும் படைத்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் சொல்படி நாம் வாழ்வதே நீதி. அப்படி வாழ்ந்தால்தான் நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும், இல்லை என்றால் தோல்வியில் தான் வாழ்க்கை முடியும் என்று ராஜா ரமேஷுக்கு சொன்னார். இப்படி இருக்கும்போது ரமேஷ் அதை புரிந்து கொண்டு, ஆமாம், உன் வாழ்க்கையை நான் பார்க்கிறேன், உன் வாழ்க்கையில் நடந்த காரியங்களை நீ தினந்தோறும் வேதம் வாசித்தாய், ஜெபித்தாய், கர்த்தருடைய வார்த்தையின்படி நீ இந்த காரியத்தை செய்தாய், அதனால் நீ நன்றாக இருக்கிறாய். நானும் கட்டின வீட்டையும் இழந்தேன், கடனாளியாகவும் நிற்கிறேன். நான் எப்படி என் வாழ்க்கையை விட்டு மீண்டு வரப்போகிறேன்? எனக்கு தங்கக்கூட இடமில்லை, நான் அனாதையாக நிற்கிறேனே என்று மிகவும் வேதனைப்பட்டான். அப்பொழுது ராஜா, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ என் நண்பன், நான் உன்னை பாதுகாக்கிறேன் என்று தன் வீட்டில் சேர்த்து கொண்டான். அவனுக்கு தன்னாலான எல்லா உதவிகளையும் செய்தான். அதன் பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வேதம் வாசிக்கவும் ஜெபிக்கவும் ரமேஷுக்கு வேதத்தை குறித்து போதிக்க தொடங்கினான் ராஜா.
அதன் பின்பு அந்த செய்திகளை எல்லாம் வேத வசனங்களை கற்றுக்கொண்ட பின்பு ரமேஷுக்கு நம்பிக்கை பிறந்தது. வாழ்க்கையில் நாம் தோல்வியடைந்து விடவில்லை, கர்த்தர் நம்மை காப்பார், நம்மால் மீண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை வந்தது. கர்த்தரின் துணையோடு கர்த்தரின் வசனங்களை தியானித்து தினந்தோறும் ராஜாவை போல வாழத் தொடங்கினான். அப்படி வாழத் தொடங்கும் போது அவன் வாழ்க்கை மாறியது. அவனுடைய சம்பளத்தினால் கொஞ்சம் கொஞ்சமாக கடனை அடைத்தான். ராஜாவும் அதிகமாக ரமேஷுக்கு உதவினான். இப்படி இருக்கும்போது அவன் வாழ்க்கையில் மேலே வந்து தன் கடன்களை அடைத்து நிம்மதியாக தான் கர்த்தருடைய வழிகளில் வாழ்ந்து சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தினான். இதுபோல கர்த்தருக்கு கீழ்ப்படிதலே நல்லது. ஆரம்பத்தில் ராஜாக்கு வீடு கட்டும்போது கஷ்டமாக இருந்தது. அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து செய்தான். இதே போல நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லும்போது, நாம் நினைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டம் இருப்பது போல தோன்றும். இது என்ன கடினமான பாதையாக இருக்கிறது என்று நமக்கு தோன்றும். அது உண்மை அல்ல. அது சிறிய கஷ்டம்தான், சிறிய துன்பம்தான். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கடைபிடிக்கும் போது நாம் துன்பம் என்று நினைப்பது அது துன்பமே இல்லை, மிக மிக சிறிய அளவாக தான் இருக்கும். ஏனென்றால் அதனால் வருகிற பலன் மிக பெரியதாக இருக்கும். ஒரு பிள்ளை பெற வேண்டும் என்றால் பிரசவ வேதனை அனுபவித்து தான் ஆக வேண்டும். பிரசவ வேதனையாக இருக்கும் என்று பிள்ளை பெறாமல் இருந்தால் இந்த பூமி என்னவாகும்? சிறு சிறு துன்பங்கள் கர்த்தருடைய வழிகளில் நடக்கும்போது கண்டிப்பாக வரும், இல்லை என்று சொல்லவில்லை. அதை ஏற்றுக்கொண்டு வாழும்போது நம் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். அந்த துன்பங்கள் நம்மால் சுமக்கக்கூடியதே, அது நம்மால் முடியாத காரியம் அல்ல, முடியக்கூடியதே. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நம் வாழ்க்கையை நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது, அவருடைய 10 கட்டளைகளையும் கடைபிடித்து நடக்கும்போது, வேத வசனங்களை வாசித்து தினந்தோறும் வாசித்து ஜெபித்து கர்த்தருடைய வழிகள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நம் வாழ்க்கையை நாம் வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கை இவ்வுலகத்திலும் நிம்மதியுடையதாகவும் சமாதானமுடையதாகவும் இருக்கும். எந்த ஸ்டேட்டஸில் இருந்தாலும் சரி, அது சமாதானமுள்ள வாழ்க்கை நம்மால் வாழ முடியும். சமாதான வாழ்க்கையே உயர்வான வாழ்க்கை. நம்முடைய இவ்வுலக வாழ்க்கைக்கு பின்பும் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள முடியும். அதை காட்டிலும் முக்கியமான இன்னொரு காரியமும் உண்டு. எரிகிற நரகாக்கினைக்கு நம் ஆத்துமாவை நாம் தப்பித்துக் கொள்கிறோம், நம் ஜீவனை காப்பாற்றிக் கொள்கிறோம். நம் ஜீவன் நரகத்திற்கு போனால் அழிந்து விடும். நம் ஜீவன், நம் ஆத்துமா, நம் உயிர், அதை கர்த்தரிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறோம். அங்கு போகும்போது நம் ஆவி, ஆத்மா, சரீரம் மீண்டும் உயிர் தெழுந்து கர்த்தரோடு நாம் இப்பொழுது எப்படி இருக்கிறோமோ அதே போல நம்முடைய சரீரத்தோடு நம் உயிரும் மீண்டுமாக இணைந்து கர்த்தரோடு கூட நிரந்தரமாக வாழப்போகிறது. அதன் பின்பு மரணமே இல்லை. இந்த வாழ்க்கையில் நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தரிடத்தில் போய்விட்டால் அதன் பின்பு மரணமே கிடையாது. கர்த்தர் எப்படி நித்தியமாக நிரந்தரவாசியாக வாழ்கிறாரோ அவரை போல நாமும் நிரந்தரமாக வாழப்போகிறோம். நிரந்தரவாசியான நம் தகப்பனையோடு நிரந்தரவாசியாக நம் பிள்ளைகளாக வாழப்போகிறோம். அவர் நாமும் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் அவரோடு கூட எப்பொழுதும் இருக்க போகிறோம். இப்படிப்பட்ட மேன்மையான வாழ்க்கை நமக்கு இருக்கும்போது இவ்வுலக இன்பங்கள் என்பது கால் தூசுக்கு கூட போராது. அப்படிப்பட்ட ஒரு மாய்மாலமான உலக இன்பங்களை கண்டு கொண்டு அதையெல்லாம் பெரிதாக நினைத்து மேன்மையான எத்தனையோ காரியங்கள் இருக்கிறதே, கர்த்தர் இப்படி நமக்கு வைத்திருக்கிறாரே, அதை பற்றி கொள்ளாமல் இருந்து விடக்கூடாது, அதை பெறாமல் போய்விடக்கூடாது. உலக இன்பங்களை உதறி தள்ளுவோம். அது நம் காலில் படிந்திருக்கிற தூசு போன்றது. பிரசங்கியை படித்து பாருங்கள். 12 அதிகாரங்களும் போதிக்கிறது. மாயை, மாயை, இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் மாயை. கர்த்தர் யார்? அவர் சுபாவம் என்ன? அவர் எப்படிப்பட்ட குணமுடையவர்? அவர் எப்படி நம்மை படைத்தார்? இந்த உலகத்தை எப்படி படைத்தார்? நம்மை எப்படி வாழ வைத்திருக்கிறார்? இந்த உலகத்திற்கு முடிவு என்ன? மனித வாழ்க்கையின் முடிவு என்ன? ஆரம்பம் என்ன? முடிவு என்ன? வாழ்வு என்ன? எல்லாவற்றையும் நாம் வேத புத்தகத்தில் தெரிந்து கொள்ளலாம். கடைசி காலத்தில் நீங்கள் என்னை நோக்கி பார்ப்பீர்கள், அப்பொழுது நான் உங்களை மன்னித்து உங்களை மீட்டுக் கொள்வேன். கடைசி காலத்தில் நான் உங்களை மீட்டுக் கொள்வேன் என்று அன்றே கர்த்தர் மோசே ஐயாவின் காலத்திலேயே 3500 வருடங்களுக்கு முன்பே சொல்லிவிட்டார். ராஜாவை போல சரியான வாழ்க்கை வாழ்வோம். ரமேஷை போல கஷ்டப்பட வேண்டாமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.